என் விஜயன். ஊரு எனக்கு ஊர் வந்து கிடங்கன் கரைவிலன். அங்கிருந்து எப்போ வந்தீங்க? இங்க வந்து நான் 27 வருஷம் ஆச்சு இந்த ரோட்ல உட்காந்து இந்த இளநீ வியாபாரம் பார்த்துட்டு இருக்குது. அங்கிருந்து இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ண காரணம்? இதுல வந்து என்னுடைய பிழைப்பு இதுதான் என்னுடைய எண்ணம் எனக்கு மனசுல தோணுச்சு. இதுல இருந்து உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு டெய்லி வருமானம் எப்படி? வருமானம் ஒரு நாளைக்கு 10,000 கிடைக்கும், உண்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாயும் கிடைக்கும். தொழில் நடக்கிறத பொறுத்து நம்மளுடைய விதி என்ன இருக்கோ அப்படி பலன் அளிக்கும். நம்ம இப்ப உங்களுக்கு சிலப்போ வந்து வருமானம் கிடைக்காதுல்ல, அப்ப எல்லாம் எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அந்த இந்த தொழிலை வச்சுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை கொண்டு நடத்திக்கிடணும். அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிடுவோம். இளநில என்னென்ன வெரைட்டி இருக்கு? இதுல வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 5 சைஸ் சொல்லலாம். ஒன்னு செவ்வாழனி, ஒரு மஞ்சள் இளநீ, ஒன்னு பச்சை இளநீ, இப்படி நெட்டக்கொட்டை அப்படின்னு பல பேர் சொல்லலாம். ஆனா இளநீங்கிறது மொத்தத்திலே ஒண்ணு மாதிரிதான். இது நீங்க எந்த ஊர்ல இந்த இளநீ இறக்குறீங்க? இது ஈத்தாம்பளி. ஆமா, உள்ளூர்காதான். நம்ம இங்க உள்ள தோட்டங்கள் நிறைய இருக்கு, அதனால இங்க உள்ளதான் பிடிச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இளநீ உங்களுக்கு விற்குதுல, இப்ப நமக்கு வெயில் சீசன். ஆமா, இப்ப இந்த சீசன் வந்து இளநீ நல்லா போகும். இப்போ வெயில் சீசன் இல்லாத டைம் வந்து எப்படி சமாளிப்பீங்க? வெயில் இல்லாத நேரத்திலையும் கடவுளுடைய பாக்கியத்தை நினைச்சு உள்ள வருமானத்தை வச்சு அப்படி கதையை ஓட்டிக்கிட வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? இதுதான் நமக்கு தொழில்னா ஐயாச்சு. இறைவனை நினைச்சு வாழ்ந்துக்கிட வேண்டியதான். வேற எந்த மாற்றமும் இல்லை, மனசுல எந்த வருத்தமும் இல்லை. அந்த பகவானுடைய அருளால தொழில் நடத்திட்டு இருக்கு. சரி சரி சரி. இப்போ உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி வந்து அங்கே நீங்க வந்தீங்கல்ல, உங்க கன்னியாகுமரி பத்தி சொல்ல முடியுமா? கன்னியாகுமரியை பொறுத்தளவுல இந்த சீசனை பொறுத்து அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். மற்றபடி அங்க உள்ள நிலவரங்களை பற்றி நமக்கு தெரியாது. நீங்க வந்து இளநீல ஒரு 5 வெரைட்டி சொன்னீங்கல்ல, ஆமா, அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, நன்மைகள் எதாவது இருக்கா? அது மக்கள் குடிச்சா இதுக்கெல்லாம் கொள்ளலாம் அப்படின்னு? இல்ல, 5 வெரைட்டிஸும் நல்ல இனிப்பா உள்ளதுதான், நல்ல பொருள் தான், நல்ல இயற்கையான சுவை உள்ளது. இதுல ஏதாவது நோய் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாற்றமும் கிடையாது. சுத்தமான நீர் தான். ஆமா, இதுல வந்து எந்த வெரைட்டிஸும் மாற்றங்கள் கிடையாது. நல்ல நல்ல ஐட்டங்கள் தான், நல்ல முறையில் உள்ள பலன் உள்ளது. அதுல வாய்ப்பு வேற எந்த குழப்பமும் இல்லை. இப்ப இது நீங்க இறக்குறீங்கல்ல, ஒரு நாள் எவ்வளவு போகும்? அது நம்ம வந்து கணிச்சு பேச முடியாத அளவில் கிடையாது. இன்னைக்கு 100 இளநியும் வைக்கலாம், 25 வைக்கலாம், 200 வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய நமக்கு பலன் எப்படி கொடுத்துருக்காரோ அதுபடி இருக்கும். அவருக்கு நமக்கு அளந்திருக்க வியாபாரம் நிச்சயமா குறவு இல்லாம கிடைக்கும். நமக்கு என்ன பாக்கியம் அழைச்சிருக்காரோ அவருடைய அமைப்பு இல்லாம எதுவுமே இல்லை. ஆமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏதோ நம்மளை பார்த்து ஏதோ நடக்கணும்னு அவர் என்னைக்கு பலனை கொடுத்துருக்காரோ அதுபடி உள்ள காய்கள் விற்கும். அதுதான் அது கணிப்பு, வேற மற்றபடி அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க இந்த வியாபாரம் பண்றீங்கல்ல, இப்ப டெய்லி ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துட்டோண்டா இந்த இது? ஆமா, நேற்றுக்கு ஒரு விஷயம் வந்து சார், என்னன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி இளநீ வாங்கிட்டு போனாங்க. போயிட்டு என்ன செய்யாங்க, நான் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து எனக்கு அந்த இளநியை மாத்தணுங்காங்க. அப்ப அந்த இளநீ வந்து ருசி இல்லைங்க அவங்க. அப்ப அது எப்படி மாத்த முடியணும்? அந்த கடையில இருந்த இளநியை 2 பேரையே தூக்கிக்கிட்டு உன்னால முடிஞ்சதை செய்துக்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அது கடவுள்கிட்ட தான் பலனை கொடுத்து, வேற எனக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அவங்க லேடி, நான் வியாபாரம் பார்க்கேன், பப்ளிக் ரோட்ல வந்து இப்படி செய்தாங்க. இதை கேட்க நான் என்ன செய்ய முடியும்? கடவுளே தஞ்சோன்னுட்டு இருந்தேன், வேற என்ன செய்ய முடியும்? கேட்க வேண்டியதானே ஏன் இப்படி பண்றீங்கன்னு. அவங்க லேடிஸ் சார், அவங்ககிட்ட நம்ம பேச முடியல. உன்னால முடிஞ்சதை செய்யுங்காங்க. ஒரு லேடிஸ் கிட்ட நான் இது வந்து இளநீ வித்துட்டு இருக்கேன், இது வந்து கையில 6 ரூபாய் இருக்கு, நான் வச்சு வெட்டிட்டு இருக்கேன், இது கம்ப்ளைண்டா சொல்லிட்டாங்கன்னா நான் என் பிழைப்பு போச்சு இல்ல, என் குடும்பம் வாழது தெருவுக்கு போயிடும்லவா? நான் அதையும் பார்க்கணும்ல சார். ஒரு வழியை பார்க்க முடியாது, 2 வழி பாதையும் பார்க்கணும்லவா? அவங்க இப்படி அதிபூர்வமா செய்யக்கூடியவங்கள்ட்ட நம்ம பேச முடியாது சார். இன்னைக்கு கவர்மெண்டே அவங்க பக்கத்துல இருக்காங்க, நம்ம எப்படி சார் பேச முடியும்?
இப்போ வந்து தப்பு அவங்க மேல இருக்கு. ஆமா, இப்ப நம்ம பயப்பட அவசியம் கிடையாதுல்ல. பயப்பட வேண்டிய நிலைமையில தான் இருக்குது சார் இந்த தொழில்ல. நம்ம இளநீட்டுக்கு 60 வச்சிருக்கோம், வெட்டிட்டு இருக்கோம். இவங்க இதை வச்சு என்ன வேற கேஸ் ஏதோ போட்டான்னு நான் பிழைக்க முடியும்ல. என்னை நம்பி 5 உயிர் வாழணும்லவா? என் குடும்பத்துக்கு நான் உத்தரவு கொடுக்கணும்ல சார். இவங்க செய்ய தவறுக்கு நான் பலியாக்க முடியாது. மக்கள் வந்து மனுஷனாட்டு நினைச்சு நடந்தா தானே. நானும் தொழில் ஒரு ரோட்ல இருந்து ஏதோ வயிற்று பிழைப்புக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த தொழிலை இப்படி வந்து அநியாயமா பண்ண முடியவங்கள்ட்ட நான் எப்படி பேச முடியும் சார்? பப்ளிக்ல பேச சொல்ல முடியாது. பப்ளிக்ல சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்கும், எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. நாங்க தொழில் பண்ண முடியவங்க எப்படி இது பண்ணுவோம்? வயிற்று பிழைப்பு இருக்கும். ஒரு 4 கொலையை எடுத்துட்டு வந்தாலும் முடிஞ்சா செய்யணும்னு சொல்ல முடியுங்கள்ட்ட நான் என்ன பேச முடியும்? எது சொல்ல நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நம்மளுடைய ஒதுங்கி போனா இப்ப அன்னைக்கு நீங்க லேடின்னு சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் வருவாங்க. சோ அது தொடர்ச்சியா ஆமா, நிறைய இப்படி கேட்கலாம். வரதான் செய்யுது. பப்ளிக்ல இருந்தாச்சுன்னா வரதான் செய்யுது. இது வந்து நம்மளால ஏழையும் செய்யாது. தவறுக்கு கடவுள் தான் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும், வேற வழியே கிடையாது. மனுஷன் சொல்லுதுல இதுல ஆறுதல் கிடையாது. இது இறைவன் தான் பலிதான்.